Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. First of all, thank you for all big support. உங்களுடைய சப்போர்ட்ஸ் நாளுக்கு நாள் உயர்ந்துட்டு வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக சப்போர்ட் இல்லை. கொஞ்சம் நானே டிமோட்டிவேட் ஆகிட்டேன். என்னடா அது நம்ம இந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்கிறோம், ஆனால் அவங்க மக்களுக்கு புரியலையே அப்படின்னு. அதுக்கப்புறமா லேட்டாக புரிதல் வருது. நான் வியூஸ் பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். இந்த சப்போர்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. சார் இந்த மாதிரி டாப்பிக்கில் நம்ம வீடியோ போட்டால் பெட்டராக இருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. நானும் அதை கண்டினியூஷன் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போது நம்ம நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். அப்புறம் ஒரு சில ஸ்டாக்ஸுங்களை பற்றி பார்க்கலாம். ஆனால் ஸ்டாக்ஸில் பற்றி நான் எதுவும் ஷேர் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் என்ன மாதிரி ஒரு வியூஸ் மட்டும் அது மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம். மைல்டாக ஒரு சின்னதாக எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இன்றைக்கி. ஓகே, சரி. நம்ம வேர்ல்டு மார்க்கெட்லேருந்து வரலாம். வேர்ல்டு மார்க்கெட்டில் என்னென்ன கண்டிஷன் ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது டெக்னாலஜி, சாஃப்ட்வேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மைல்டாக ஒரு பாசிட்டிவ். அதுக்கப்புறம் டெக்னாலஜி, செமிகாண்டக்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1% ஒரு பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே டெக்னாலஜி, சாஃப்ட்வேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு 5 இதில் மொத்தமாக சேர்த்து நம்ம இதில் பார்த்துருக்கோம். இதே மாதிரி இதில் டெக்னாலஜி செமிகாண்டக்டர்ஸில் ஓவராலாக வந்து 1.5%. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி, கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸில் ஒரு மைல்டாக பாசிட்டிவ். அப்புறம் இதில் கன்சூமர் இன்டர்நெட் ரீட்டைலில் பார்த்திங்கன்னா ஒரு 0.5% வந்து மைல்டாக நெகட்டிவ். அமேசானில், கூகுள் பார்த்திங்கன்னா ஒரு 1% மைனஸ். ஸோ இதெல்லாம் ஓவராலாக பார்த்திங்கன்னா லைட்டாக க்ரீன், அப்புறம் ஒரு சில லைட்டாக ரெட், ஒரு ஃப்ளாட் கண்டிஷன் மாதிரி தெரியுது. ஓகே, சரி. நான் என்னத்துக்கு இது காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஒரே அடியாக நம்ம ட்ராவல் பண்ணுறது எப்படின்னு புரியணும் இல்லையா? சப்போஸ் இது ஃபுல்லாக ரெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணி நாளைக்கு எடுக்கலாம். இல்லை ஃபுல் க்ரீனாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அகைன் ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மிக்சிங்கில் இருக்குது. ஸோ மேபி அந்த இடத்துல என்ன மாதிரி இடம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டவ் ஜோன்ஸோடைய சார்ட். இது வந்து 4 ஹவர்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு எந்த டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாம், ஜஸ்ட் 4 ஹவர்ஸ் எடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் இருந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிருக்குது. உங்களுக்கு இன்றைக்கி மார்னிங் அப்டேட்டில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னுடைய வியூ பிரகாரம் பார்த்திங்கன்னா அகைன் பிரேக் அவுட் கொடுத்து இந்த 41,500 லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது டவ் ஜோன்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இது உங்களுக்கு மார்னிங்கில் மென்ஷன் பண்ண தான் இப்போவும் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா ஓவர் நைட்டில் என்னென்ன ஆகும் தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஒரு வேளை டவ் ஜோன்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்கள கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து மைல்டாக வந்து இந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது. அப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் நம்ம இதே மாதிரி ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். அதையும் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம குளோபல் மார்க்கெட் இப்போத்தி ப்ரெசென்ட் கண்டிஷன், ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா இப்போ 9 மணி ஆகிடுச்சு, 9 ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ ப்ரெசென்ட் கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா இப்போது கிஃப்ட் நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட் வந்து ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரி, இப்போது நாளைக்கு மார்க்கெட் காலையில் எந்த மாதிரி விடியுது அப்படின்றதுக்கும் பிளான் பண்ணிக்கலாம். நம்ம ஒருவேளை மைனஸில் போச்சுனாலும் நம்ம என்ன பண்ணலாம், ஒருவேளை ப்ளஸில் போச்சுனாலும் என்ன பண்ணலாம், மார்னிங்கில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்துடலாம். இந்தியன் மார்க்கெட்டில் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் நிஃப்டி 50யோட சார்ட். இது நிஃப்டி 50யோட சார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில் என்ன மாதிரி ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது கீழே வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, பையஸ் கேப் அப் ஓப்பன் ஆச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஸ் இதை வீடியோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம், ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இப்போது கேப் அப் ஓப்பன் ஆகுது. கேப் அப் ஓப்பன் ஆகிட்டு வந்து சாலிடாக வந்து ரெட் கலர் கேண்டில் கீழே க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா செல்லர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் டாமினேட் பண்ணி க்ளோசிங் கொடுத்துருக்காங்க அர்த்தம். ஆனால் என்ன ஆகுதுன்னா இங்கே பாடியோட பாதி வீக்கோடு கொடுத்தாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நேரத்தில் பையர்ஸ் வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் செல் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனால் பையர்ஸ் வந்து மேலே ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து அப்சைடுக்கான ஒரு பிளான். ஓகே சார், நீங்கள் சொல்ல சார் இந்த அப்சைடு சொல்லலாமே, ஏன் சார் ஒன்லி ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், சில விஷயங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் காரணத்துக்காக அது கூட சென்ட் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தது லாஸ்ட் மந்த்து. ஆனால் இப்போ எவ்வளோ பரவாயில்ல, இந்த விஷயமாக அது ஓரளவுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் லாஸ்ட் மந்த்து ஒரு 2-3 மாதமாக பார்த்தீங்கன்னா அந்த டெலிகிராமில் எந்த ஒரு விஷயமும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஸோ இந்த கண்டிஷனில் இருக்குது. நம்ம இப்போது இந்த இடத்துல என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு எந்த இடம் வந்து மேலே மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இந்த லெவல் பிரேக் கொடுத்து இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இந்த இடம் சப்போர்ட் எடுத்த இடம் அது. ஸோ இந்த இடம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது அதாவது நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்கான ஒரு அறிகுறிகள் தெரியுது. ஓகே, ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த பிரேக் அவுட்டில் இந்த தூரத்தை கடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அகைன் வந்து சின்னதாக கரெக்ஷனில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். ஓகே, ஸோ இந்த நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸ் பார்த்திங்கன்னா ஒரு அப்சைடுக்கான பிளான். சரி, இப்போ கேட்கலாம் சார், ஒரு வேளை மார்க்கெட் நாளைக்கு நெகட்டிவாக ஓப்பன் ஆச்சுன்னா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு.
ஃப்ரெண்ட்ஸ் நெகட்டிவ் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்து ஆல்மோஸ்ட் வந்து பையர்ஸ் இருக்காங்க, இங்கெல்லாம் பையர்ஸ் இருக்காங்க. சப்போஸ் கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அகைன் வந்து லிட்டில் பிட் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். எது சப்போர்ட்டாக பிரேக் டவுன் வச்சா அதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆச்சுன்னா அகைன் வந்து அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம என்ன கவனிக்கணும்னா, நம்ம செக்டார் வைஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்மா செக்டர்ஸ் பாருங்கள், அரவிந்த ஃபார்மாலேருந்து ஏபி, அபவுட் இந்தியா, அப்புறமா டாக்டர் ரெட்டி, பயோகான், நாட்கோ ஃபார்மா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து எல்லாம் கேப் அப் ஆனதுனால எல்லாம் 3-4% எல்லாமே டாப்பில் தூக்கிட்டாங்க எல்லாருமே. ஆட்டோ செக்டராக இருக்கட்டும், நம்ம ஃபார்மா செக்டராக இருக்கட்டும், அது எனர்ஜி செக்டர், மெட்டல் செக்டர் எல்லாமே டாப்பில் தான் இருந்துச்சு இன்றைக்கி மொத்தம். ஸோ கவலைப்பட வேண்டியதில்லை. இன்வெஸ்டர்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து காஸ்ட் டு காஸ்ட் வந்துட்டுருப்பாங்க, அல்லது லிட்டில் பிட் ப்ராஃபிட் வந்துருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் டாப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா நம்ம டேட் டைம் ஃப்ரேமில் சார்ட் அதையும் பார்த்துட்டுனா கொஞ்சம் கிளியர் ஆகிடுங்க. ஏன்னா ஒரு சார்ட்டை நம்ம கிளியர் 4 பக்கமும் அனலைசிஸ் பண்ணிட்டா கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம்ன்றதுக்காக இவ்வளோ தூரம் நிஃப்டி 50 நான் டைம் எடுத்துக்கிறேன். ஓகே சரி, இங்கே பார்த்திங்க அப்படின்னா இது டேட் சார்ட்டு. டே சார்ட்டில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டக்கிட்ட ப்ரைஸ் வரும்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் பெரிய கேப் அப் ஆகிடுச்சு. ஸோ பெரிய கேப் அப் இருந்தால அந்த தூரத்தை டெசிஷன் பண்ண முடியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிடுன்னு இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஸோ ப்ரைஸு இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. நிஃப்டி 50 கூட நம்ம டவுஜான்ஸில் எப்படி பார்த்தோம் நம்ம. ஸோ ப்ரைஸ் சப்போர்ட் ப்ரீவியஸ் டே சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகிட்டு இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்குல்ல, சேம் கான்செப்ட்டில் தான். இப்போ என்னென்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸு கொஞ்சமாக இந்த இடத்துல ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகே ஸோ இந்த ப்ரைஸு இங்கே கொஞ்சம் நேரம் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இன் ஃபியூச்சரில் இந்த லெவல் டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஏன்னா டக்குன்னு ரெட் கலர் கேனில் வந்தால் தான் நம்ம வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ண முடியும். ஆனால் இங்கே எதுவும் ரெட் கலர் கேனில் வரா மாதிரி தெரியல. மைல்டாக கேப் அப் ஆனதுனால அதுக்கு அந்த அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இடத்துல ப்ரைஸ் ரெட் கலர் கேனில் வந்துருக்கு. தவிர மிச்சபடி அந்த இடத்துல பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிலையும் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் எந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் அதுவும் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டி. அப்போ நாளைக்கு என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸை கொஞ்சம் சஸ்டெண்டாக விடுங்க. ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேம் எக்ஸாம்பிளோட சொன்னால் நல்லாயிருக்கும் சார். இப்போ வந்து டே டைம் ஃப்ரேம் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எப்படி பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம், கொஞ்சம் கிளியராக சொன்னால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போது இதை டே ஹையை பிரேக் பண்ணி மொமெண்டம் கொடுத்துச்சு. ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஒரு வேளை ப்ரைஸ் அகைன் இன்னொரு லோ அது அங்கேருந்து கீழே வர மாதிரி வந்து ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகி நின்று அகைன் இன்னொரு பிரேக் அவுட் வாய்ப்புனா தாராளமாக நீங்கள் பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். அதாவது ப்ரைஸ் இன்னும் கீழே வரல, அதாவது லோயில் ஃபார்மேஷன் பண்ணி கீழே வரவே இல்லை. ப்ரைஸ் என்னென்னா மேலே தான் போயிட்டுருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணால் கொஞ்சம் கீழே வந்தால் கூட அகைன் வந்து பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள். அப்பர் சைடு பிளான் பண்ணுங்கள், டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது ப்ரெசென்ட். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் போகலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம். இது சென்செக்ஸ் நேற்று ட்ரா பண்ணது அப்படியே இருக்குது பாருங்கள். நான் ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல கேப் அப் ஓப்பன், அதுக்கு மேலே கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ கேப் அப் ஓப்பன் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அதாவது இன்னும் கொஞ்சம் தூரம் கேப் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் கடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் கேப் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஏரியா 77,200 கிட்டே ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம அந்த அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கலாம். டவுன் சைடுக்கான பிளானை இப்போதைக்கு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஹை. சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஹை. ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா பெரிய கேப் டவுன் இது மாதிரி ஆகிட்டு இருக்கிறதுனால அந்த கடக்க முயற்சி நம்ம ப்ரைஸ் ட்ராவலர்னால் நம்ம என்ட்ரி எக்ஸிட் பண்ணலாம். இதுனா டக்கு கேப் அப் ஆகிறதுனால நம்ம அந்த என்ட்ரி எக்ஸிட் கொடுக்க முடியல. சப்போஸ் நம்ம என்ட்ரி பிளான் பண்ணோம் அப்படின்னு டேரெக்டாக நம்ம டார்கெட் எங்கே வைக்க அங்கேயே ஓப்பன் ஆகுது. அப்போ என்ன ஆகும், அந்த ப்ரைஸ் கொஞ்சம் நேரம் அப்படியே சைட்வேஸ் பண்ணி போவோம். சரி ஆயிடுச்சுப்பா நம்ம பிரேக் அவுட் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணோன்னா நாளைக்கு நான் திரும்ப இன்னும் திரும்ப நமக்கு ட்ரேடுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடுது. ஸோ அதான் இங்கே நடந்துட்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அப்படி ட்ரேட் எடுக்கணும், ஸ்மால் குவான்டிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ட்ரேடை எடுத்துக்கலாம். ஓகே ஸோ சென்செக்ஸில் இந்த மாதிரி வியூஸை நான் ஷேர் பண்ணுறேன். நிஃப்டி மிட் கேப் இந்த மாதிரி ஒரு வியூ. நிஃப்டி மிட் கேப் நம்ம ரேஷன்ஸ் லைன் அதுவும் டச் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நிஃப்டி அதுவும் கிட்டத்தட்ட டச் பண்ணிடுச்சு அதுவும். ஓகே ஸோ
நிஃப்டி மிட் கேப் கூட ப்ரைஸ் டச் பண்ணிடுச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ப்ரைஸ் கீழே வருமா அப்படின்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ரெட் கலர் கேனில் வரும், இல்லைன்னு சொல்ல வரல. ப்ரைஸ் கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிடுன்னு ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் தான் என்னுடைய பார்வையில் படுது. ஏன்னா ப்ரைஸு இங்கேருந்து கீழே வந்தால் கூட என்ன ஆகும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி திரும்ப நாளைக்கு பிரேக் அவுட் ஆகும். ஸோ அதனால் பண்ணும் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். ரெசிஷன் சொன்னால் எங்களுக்கு கீழே வந்துடும், ஏன்னா நல்லா ரிகவர் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ப்ரைஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுனா நம்ம ப்ரைஸ் இங்கேருந்து பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்க்கணும்னு சொல்லலாம். ஆனால் இங்கேருந்து பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் எதுவும் பார்க்குற மாதிரி தெரியல. ஏன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேலே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிட்டு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரி வந்து நமக்கு லோயரில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நம்ம எடுக்கலாம். ஆனால் லோயரில் ஃபார்மேஷன் ஆகணும் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் தான் நம்ம ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். இப்போதைக்கு எதுவும் ஷார்ட் சைடு எதுவும் பிளான் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பிளான் பண்ணோன்னா ப்ரைஸ் ஒரு லோ கிரியேட் பண்ணி அகைன் கொஞ்சம் மேலே போய்ட்டு இந்த மாதிரி டவுன் சைடு வந்தால் மட்டும் நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் இங்கே டிசைட் பண்ணி புக் பண்ணலாம். ஆனால் அது வரலும் ஷார்ட் சைடு எதுவும் பண்ணாதீங்க. ஏன்னா டாப்பில் இருக்குதுன்னு சொல்லி டிசைட் பண்ணாதீங்க. எப்பயும் நிறைய பேர் என்னன்னா இங்கேருந்து டாப்பில் வந்து ப்ரைஸ் இங்கேருந்து கீழே வந்துடும் அப்படின்ற பிளான் பண்ணி இங்கேருந்து அதேமாதிரி ஷார்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. வெரி ரிஸ்கி அந்த மாதிரி பண்ணுறது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.